ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டே 1 கிளாஸஸ்ல வேரியபிள் பிளஸ் வேரியபிள்ஸ் பார்க்க போறோம். வேரியபிள்ஸ்னா என்னன்னா, வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா. வேரியபிள்ஸ்ன்றது ஒரு பெட்டிக்குள்ள எப்படி நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி வேரியபிள்ஸ்குள்ள டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்றோம். நேம் என்ற வேரியபிள்ல கீத் வேல்யூ கொடுக்குறோம். ஏஜ் என்ற வேரியபிள்ல 25 வேல்யூ கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் பார்க்கலாம். வேரியபிள்ஸ்ல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆனா வேரியபிள்ஸ்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றோம், அவ்வளவுதான் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்ல 4 டேட்டா டைப்ஸ் இருக்கு. இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், லிஸ்ட். இன்டிஜர்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸ், ஃப்ளோட் வந்து டெசிமல் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங் வந்து டெக்ஸ்ட் வேல்யூஸ், லிஸ்ட் வந்து மல்டிபிள் வேல்யூஸ். இப்ப இந்த வேரியபிள்ஸ்குள்ள நம்ம டேட்டா டைப்ஸ் எப்படி கொடுக்கணும் இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். நேம் என்ற வேரியபிள்ல கீதா என்ற ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்றோம். ஏஜ் என்ற வேரியபிள்ல 25 என்ற இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். பிரைஸ் என்ற வேரியபிள்ல 99.5 ஃப்ளோட்டிங் வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். ஐட்டம்ஸ் என்ற வேரியபிள்ல பென், புக், பேக் என்ற லிஸ்ட் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றோம். இது நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் நேம்னா நம்ம பிரிண்ட் நேம் கொடுத்தா நம்மளுக்கு கீதான்றது ஷோ ஆகும். பிரிண்ட் ஏஜிங் கொடுத்தோம்னா நம்மளுக்கு 25ன்றது ஷோ ஆகும். பிரிண்ட் பிரைஸ் கொடுத்தோம்னா 99.5ன்றது ஷோ ஆகும். பிரிண்ட் ஐட்டம்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பென், புக், பேக்ன்றது ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து நேம் என்ற வேரியபிள்ல யுவர் நேம்ன்ற வேல்யூ கொடுக்குறோம். யுவர் நேம் நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து நேம் கமா நேம்ன்ற வேரியபிள் ஷோ ஆகும். நேம்ல நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு ஷோ ஆகணும். என்ன ஏஜ் கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு ஷோ ஆகணும். சிட்டின்றது நம்ம கொடுக்கறது ஷோ ஆகும். இது வந்து மினி ப்ராஜெக்ட் வந்து நம்ம யூசர்ஸ் கிட்ட வந்து இன்புட் வாங்குறது. நேம் என்ற வேரியபிள்ல இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம். அவங்க வந்து கீதான் டைப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்ல கீதான் ஷோ ஆகும். இன்புட் ஆஃப் என்று கொடுக்கறதுலே நம்ம யூசர்ஸ் கிட்ட இருந்து டேட்டா வாங்குறதுன்றது அர்த்தம். அப்புறம் சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் சிட்டி அவங்க சிட்டி டைப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு அந்த சிட்டி ப்ரோக்ராம்ல அவுட்புட்ல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து மீனிங்ஃபுல் வேரியபிள்ஸ் நேம்ஸா இருக்கணும். வேரியபிள் நேம் எப்பவுமே வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நேம், ஏஜ், சிட்டி அந்த மாதிரி மீனிங்ஃபுல்லா இருக்கணும். குவாட்ஸ் இண்டிகேட்ஸ் ஸ்ட்ரிங்ஸுக்கு மட்டும் தான் எப்பவுமே டபுள் கோட்ஸ் வரும். நோ குவாட்ஸ் இண்டிகேட்ஸ் நம்பர்ஸ்க்கு டபுள் கோட்ஸ் வராது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ப்ரோக்ராம்ல போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் என்ற வேரியபிள்ல கீதா என்ற வேல்யூவா கொடுக்குறேன். அப்புறம் ஏஜ் என்ற வேரியபிள்ல 25 நம்பர்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் பிரைஸ் என்ற வேரியபிள்ல 99.5 என்ற ஃப்ளோட்டிங் நம்பரை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் என்ற வேரியபிள்ல என்ன புக்கு என்ற வேல்யூவா கொடுக்குறோம். டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். கரெக்டா இந்த புக் பக்கத்துல சிங்கிள் கோட் கொடுத்ததுனால நம்மளுக்கு எரர் மெசேஜ் இருக்குது. ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் பென்னு ஆமா டபுள் கோட்ஸ் புக் க்ளோஸ் பிராக்கெட் என்டர். இப்போ வந்து நம்மளுக்கு இது அவுட்புட்ல ஷோ ஆகணும். பிரிண்ட் பண்ணி நேமை பிரிண்ட் பண்ணி காட்ட சொல்லணும். பிரிண்ட் நேம் பிரிண்ட் நேம்ல நம்ம கீதான்ற வேல்யூ கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த நேம் என்ற வேரியபிளுக்கு கீதான்றது ஷோ ஆகும். அதே மாதிரி தான் கீழே இருக்கதும் பிரிண்ட் ஏஜ்னு கொடுத்தா நம்மளுக்கு 25 ஷோ ஆகும். பிரிண்ட் பிரைஸ் கொடுத்தோம்னா 99.5 ஷோ ஆகும். பிரிண்ட் ஐட்டம்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பென், புக் ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங்லாம் நீங்க போட்டு பாருங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.